பல ஆயிரம் கோடி செலவு பண்ணி மனிதர்களே போகாத இடத்துக்கு அவங்கள அனுப்பிச்சு வச்சுட்டோம் அப்படின்னு நாசா சொல்றாங்க. அப்படி என்ன இடம் அது அப்படின்னு யோசிச்சா நிலாவுக்கு தான். ஆனால் ஏற்கனவே பல முறை நிலாவுக்கு மனிதர்களை அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு நாசா சொல்கிறாங்களே, அப்போ இது எதுக்காக அப்படின்னு யோசிச்சோம்னா, இப்போ இதுக்கு முன்னாடி மனிதர்கள் நிலாவுக்கு போன அந்த அப்போலோ ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்துலேயுமே வீரர்கள் நிலாவுடைய அந்த நியர் சைடு, அதாவது பூமியிலேருந்து நாம பார்த்தா நிலாவோட ஒரு பக்கம் தெரியுதுல எப்பயுமே, அந்த பக்கத்துக்கு தான் நாங்கள் அவங்கள அனுப்பிச்சோம். ஆனால் இந்த முறை இந்த ஆர்டமிஸ் 2 ப்ரோக்ராமில் விண்வெளி வீரர்களை நிலாவுடைய ஃபார்தர் சைடு, அதாவது நாம கண்ணுக்கு தெரியாத அந்த பக்கத்துக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் இன்னும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த முறை விண்வெளி வீரர்கள் நேரடியாக நிலாவில் தரையிறங்க போகிறது இல்லை. அதுக்கு பதிலாக நிலாவோட அந்த ஃபார்தர் சைட்லேருந்து கொஞ்சம் தூரமாக, அதாவது ஒரு 4600 மைல் வரைக்கும் அவங்கள தூரமாக கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா திரும்பி அந்த விண்வெளி வீரர்களை பூமிக்கே கொண்டு வரது தான் இந்த ஆர்டமிஸ் 2 திட்டம். இந்த ஆர்டமிஸ் 2 வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்தடுத்த பிளான்ஸில் விண்வெளி வீரர்களை அந்த ஃபார்தர் சைட்லேயே போய் தரையிறக்கிறது, அது போக அங்கேயே ஸ்டேஷன் மாதிரி அமைச்சு அங்கேயே ரிசர்ச் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண வைக்க போகிறோம் அப்படின்னு நாசா சொல்கிறாங்க. அதெல்லாம் இவங்க பண்ணக்கூடிய அந்த பிளான் படி பார்க்கும்போது 2028-30 அந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. நம்ம இந்திய நேரப்படி இன்னைக்கு காலையில், அதாவது ஏப்ரல் 2 காலையில் இது லான்ச் ஆயிருக்கு. இப்போ இது லான்ச் ஆனதுக்கு அப்புறமா அதோடைய அந்த ஒராயன் ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்குல்ல, அது பூமியோட ஹையர் ஆர்பிட்ல ஒரு நாள் வரைக்கும் சுற்றி வரும். அப்படி சுற்றி வரும்போது இதோட ரேடியோ கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்கா, லைஃப் சப்போர்ட் கரெக்டாக இருக்கா, மற்ற டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கிராஸ் செக் பண்ணுவாங்க. இது போக இன்னும் நிறைய விஷயங்களை மேனுவலாக அந்த அஸ்ட்ரோநாட்ஸை செஞ்சு பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த ஆர்டமிஸ் 2 வெற்றிகரமாச்சுன்னா அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் செய்யலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன்ல, அதில் டாக்கிங் பண்ணுறது, அதாவது நிலாவுடைய சர்ஃபேஸ்லேயே போய் டாக்கிங் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ட்ரையல் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் இதில் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த ஒரு நாள் வரைக்கும். அது எல்லாமே வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க அந்த ஹை எர்த் ஆர்பிட்ல இருந்துட்டு டிரான்ஸ் லூனார் இன்ஜெக்ஷன், அது மூலமாக இந்த ஒராயன் ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு கூடுதலான பூஸ்ட்டை கொடுத்து நிலாவை நோக்கி அதை அப்படியே பயணிச்சு போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிலாவை அப்படியே சுற்றி மறுபடியும் பூமிக்கு வந்து சேர்ந்துருவாங்க. இங்கே தான் ஒரு முக்கியமான கேள்வி நிறைய பேருக்கு வருது. என்னன்னா, 55 வருஷத்துக்கு முன்னாடியே நிறைய விண்வெளி வீரர்களை அடுத்தடுத்து நாங்கள் நிலாவுக்கு தரையிறக்கிட்டோம்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் இந்த முறை உங்களுக்கு இத்தனை தடவை டெஸ்ட் பண்றீங்க, இவ்வளோ டிலே ஆகுது ஏன் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வருது. இதுக்கு நாசா சொல்லக்கூடிய பதிலா என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண பிளான்ஸ் எல்லாத்துலயுமே நியர் சைடுல விண்வெளி வீரர்களை போய் தரையிறக்கிட்டு மட்டும் கூட்டிட்டு வந்துட்டோம். ஆனா இந்த முறை அப்படி இல்லாம இன்னும் அதிகமான தொலைவுக்கு கூட்டிட்டு போக போறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஆர்டமிஸ் ப்ரோக்ராமோட அடுத்தடுத்த திட்டங்கள்ல இன்னும் நிறைய விஷயங்கள், அதாவது நிலாவிலே ஸ்டேஷன் அமைக்கிறது, அந்த ஸ்டேஷன் மூலமா அங்கிருந்து சில ஸ்பேஸ் கிராஃப்ட்லாம் லான்ச் பண்ணி அது மூலமா செவ்வாய் கிரகத்துக்கு விண்வெளி வீரர்களை அனுப்புறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை திட்டமிட்டு வச்சிருக்கோம். அதனால தான் இந்த தடவை நிறைய டெஸ்ட்லாம் பண்றோம். அது மட்டும் இல்லாம 55 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தொழில்நுட்பத்தை விட இப்போ ரொம்பவே அதிகமாக அட்வான்ஸ்டாக அப்டேட் ஆயிருக்கும். அதனால அந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் பண்ணுறோம். இதுக்காக தான் இவ்வளோ டிலே ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சைடில் சொல்கிறாங்க. இப்போ இந்த காரணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ், auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.